அரசியலின் உச்சபட்ச அறிவை பெற்றவர் எங்கள் அண்ணன் திருமா. எங்கள் அண்ணன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சாதாரணமாக ஒரு முடிவு எடுத்துறாரு. எங்கள் அண்ணன் ஒரு முடிவு எடுத்தால் சரியா இருக்கும். அதுக்கு எல்லாமே தெரியும் எங்கள் அண்ணனுக்கு. அது ஒரு அறிவு கடல். அது அவர் ஒன்று செய்கிறார் அப்படின்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கும். கூட்டணி நட்பு என்பது வேறு. கூட்டணி என்பதுக்காக வந்து மக்கள் பிரச்சனை என்னைக்காச்சும் எங்கள் சந்தர்ப்பமாக இருந்தால் எத்தனை போராட்டம், எத்தனை ஆர்ப்பாட்டம், தப்புனா தப்பு. கூட்டணி வேறு, தேர்தல் வேறு, மக்கள் பிரச்சனை என்பது வேறு. எந்த மக்கள் பிரச்சனைக்கு திரும்ப வந்து நிற்கலை, எங்கே தொடர்புல ஒன்று சுட்டி காட்டுங்க பார்ப்போம். சும்மா ஏதோ ஒன்று பேசிட்டு திரும்பும் திசை எங்கும் திருமா 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 திருமா. அவருக்கு தெரியுங்க, அவர் பார்க்கறது கிடையாது. பெரிய பயணம், அடிபட்டு அடிபட்டு உதைப்பட்டு மிதிப்பட்டு கொட்டு வாங்கி ஒரு தானாக வளர்ந்த சுயம்பு. அது அறிவெனும் பெரிய கடல். அது அவருக்கு தெரியும். எங்கள் அண்ணா 60% சரிதான், அதை ஒன்று மாற்றம் கிடையாது. ஆனால் ஒரு அமைப்பு என்பது வேறு, கருத்து சுதந்திரம் என்பது வேறு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அண்ணன் ஒரு முடிவு பண்ணுறாருன்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்குங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு தப்பு பண்ணால் பெரியவங்க கேட்பாங்க, மூத்தவங்க அப்பெல்லாம் இருக்கிறவங்க. எங்கள் அப்பா கேட்குது, எங்களுக்கு கடவுள் காப்பேன். அவருக்கு தெரியுங்க, அவருக்கு எல்லாமே தெரியும். தேர்தல் காலம் என்றால் என்ன, அரசியல் என்பது என்ன, அதில் உள்ள சிக்கல்கள் என்ன, நெருக்கடிகள் என்ன. ஒரு தேர்தல் அரசியல் எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திக்க தெரியல. சும்மா எல்லாத்தையும் பேச முடியாது. அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ நெருக்கடி இருக்குது. எல்லாத்தையும் சரி தான். 30 வருஷம் முன்னாடி எங்கே இருந்தீங்க? இன்னைக்கு எல்லாம் திரும்ப 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 அப்படின்னு அவருடைய அறிவால் தான் நீங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப எல்லாம் சொல்லுங்க. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் எது செஞ்சாலும் சரியாக இருக்கும். ஏன்னா அது ஒரு நூலகம். அது யாரையும் கெடுக்காது. எங்கள் அண்ணன் செஞ்சால் சரியாக இருக்கும். நாங்கள் நம்புகிறோம். எங்கள் அண்ணன் முடிவு பண்ணுது, அதை சிந்திக்குது, யோசிக்க எங்கள் அண்ணன் எது பண்ணாலும் அது கண்டிப்பாக அந்த மக்கள் நலனுக்காக இருக்கும். ஏங்க அது யாருக்கு சமாளிப்பது? இப்போ எந்த பாட்டி போய் சமாளிப்பாங்க அண்ணன்? சும்மா இப்போ அவருடைய தியாகத்தை வந்து சுருக்கிடக்கூடாது. அவர் கூட்டணி இருக்காருல, நசுக்கிறால, பொதுங்கிறாரு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவருக்கு தெரியும், அதிகாரத்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும். என்னாலும் தெரியும். அது ஆழமாக சிந்திக்கும். எங்கள் அண்ணன் செஞ்சால், எங்கள் அண்ணன் யோசித்தா அது எல்லாமே சரியாக இருக்கணும். எங்களுக்கு தெரியும். தேவையற்ற வீண் விவாதங்கள், அவதூறுகள், பொய் வதந்திகள் இதையெல்லாம் தயவு செஞ்சு பரப்பாதீங்க. எங்கள் குடும்ப பிரச்சனைகளை தீர்த்துக்கு தெரியும். நட்புக்குள்ளே இருக்கிறது வேறு, மக்கள் பிரச்சனை இறங்கி செய்வேன். நான் கூட தான் பேசினேன் இந்த புயலை பற்றி. எனக்கு தெரியும், மக்கள் பிரச்சனை எப்பவுமே சமரசமாக மாட்டோம். ஆனால் ஒரு அமைப்பு என்பது அது ஒன்று இருக்குது. அன்றைக்கு அண்ணன் வந்து எங்கள் அண்ணா எங்கள் அண்ணன் விட்டு மாட்டாங்களா தெரியும். அதில் ஒரு விளக்கம் கொடுத்து அதுக்கான சரித்திற்கு வந்து எங்கள் அண்ணன் சொல்லும், அண்ணன் பேசும், பொறுத்து வந்து பார்ப்போம். எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டா அப்படி கருத்து சுதந்திரம் உண்டு. ஆனால் உங்கள் கருத்து தான் நான் பேசுகிறது தப்பு தானே. என் கருத்தாக நீங்கள் பேசுகிறது தப்பு தானே. அது எல்லோருக்கும் எல்லா கருத்தும் இருக்குது. ஆனால் அது எல்லா கருத்தும் மக்கள் நல்லதாக இருக்க வேண்டும். அது எழுச்சி தமிழ் அவருக்கு 100 விழுக்காடு தெரியும். தயவு செய்து எந்த ஊடகங்களும் அவர்களை பரப்ப வேண்டாம் என இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.